அன்னைக்கு விடிய காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். அந்த பகுதியில் இருந்த மங்கலான தெருவிளக்கு வெளிச்சத்தில் சில தூய்மை பணியாளர்கள் மட்டும் தங்களோட கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அதில் ஒரு தூய்மை பணியாளர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு பொத்தனை ஒன்று இருக்கிறத அந்த தூய்மை பணியாளர் பார்க்குறாரு. அது ஒரு சாதாரண குப்பைன்னு மட்டும் அவரால் கடந்துட்டு போக முடியல. பக்கத்தில் போய் பார்த்ததும் ஒரு நிமிஷம் அந்த தூய்மை பணியாளர் அதிர்ச்சியில் உறைஞ்சு நிற்கிறார். அந்த பொட்டலத்தை சுற்றி இரத்த கரைகள் உறைஞ்சு போய் இருந்தது. கிழிந்திருந்த பகுதியில் ஒரு மனித விரல் வெளியில நீட்டிக்கிட்டு இருந்தது. பதறி போய் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்குறாங்க. உள்ளங்கை, விரல்கள், முழங்கை என 2 கைகளும் ஷோல்டர் வரைக்கும் துண்டு துண்டா வெட்டி அந்த பொட்டலத்தில் வச்சிருந்தது. எல்லாருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறைஞ்சு நின்னாங்க. யார் இதை பண்ணியிருப்பா? இவ்வளோ கொடூரமாக சிதைச்சிருக்கு. இவ்வளோ கொடூரமாக சிதைக்கிற அளவுக்கு யாருக்கு துணிச்சல் இருக்கும்? இந்த கைகள் ஒரு ஆணுடையதா பெண்ணுடையதா? 1954 ஜனவரி 31 கல்கத்தாவில் கற்பனையில் கூட யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நடந்த ஒரு மர்ம கொலை வழக்கினோட பின்னணியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம், நான் விஜய். வெல்கம் டு விஜய் சிறப்பு.